ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கதிரூபான யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம நெடு நாட்களுக்கு வீடியோ கொடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி சார் உங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருங்க, உங்கள் வீடியோக்காக வேலைவாய்ப்பாக நிறைய எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம இனி நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம வேலைவாய்ப்பு செய்தியில் கொடுத்துட்டு போகிறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ எதை பற்றியான உள்ள வேலைவாய்ப்பு அப்படின்னாக்கா எதை பற்றியான உள்ள வேலைவாய்ப்பு அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே பெண் பணியாளர்களுக்கு அதிகமாக வேலைவாய்ப்பு இந்த கம்பெனியில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வேணாலும் வரலாம், எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்தீங்கனாலும் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு சென்டர் வந்துட்டு அங்கேருந்து பல்லடம் போகிற டவுன் பஸ் ஏறுங்க. பல்லடம் போகிற டவுன் பஸ் ஏறி தெக்குப்பாளையம் பிரிவு அந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்குங்க. கம்பெனி ரொம்ப 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 அருமையான கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி சேலரி கொடுக்குறாங்க. மெயின் நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனால வீக்லி சேலரி இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மெயினாக டைலர்ஸ் ஆப்ரேட்டருக்கு வேலை தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு மட்டும் வீக்லி சேலரி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் 2 வாரத்துக்கு ஒரு டைம் சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி வேலை அனுபவம் உள்ளவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஆண் பணியாளர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆண் பணியாளர்கள் ஹாஸ்டல் ஃபுல்லானதுனால இப்போ ஒன்லி பெண் பணியாளர்கள் மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே ஒரு ஷிஃப்ட்டுக்கு 350 to 380 வரைக்கும் கொடுக்குறாங்க. நல்ல அனுபவம் உள்ள டைலருக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபா வரையும் ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரெஷராக வர்றவங்களுக்கு 350 ரூபா சேலரி அப்படின்னாக்கா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 350 ரூபா. டெய்லி 1.5 ஷிஃப்ட் வேலை நடக்குது, கம்பல்சரி 1.5 ஷிஃப்ட் வேலை நடக்குது. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 525 ரூபா லேடிஸ்க்கு ஒரு நாளைக்கு சேலரி கிடைக்கிதுங்க. இது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். அனுபவம் உள்ளவங்களுக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும். அவங்களோட அனுபவத்தை தகுந்தாற் போல் அவங்களுக்கு சேலரி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு உணவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான சாப்பாடுங்க. 70 ரூபா அதிகம் சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 70 ரூபாய்க்கு உள்ள இப்போ உள்ள விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 40 to 50 அதை தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 70 ரூபா கொடுக்குறாங்க. தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் வசதியும் அவங்களுக்கு ஃபுட்டு தனியாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் பீப்புளுக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஹாஸ்டல் புதுசாக ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. நேற்று நான் விசிட் பண்ணேன், ஹாஸ்டல் எல்லாமே விசிட் பண்ணேன், கம்பெனி விசிட் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. சாப்பிட்ற இடம் கேன்டீன் எல்லாமே போய் பார்த்தேன். தனித்தனியாக ஆண் பணியாளருக்கு தனியாக தங்க விடுதி, உணவு வசதி எல்லாமே தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண் பணியாளர்களுக்கு தனியாக தங்கும் விடுதி, உணவு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் தனியாக தங்கும் விடுதி, தனியாக உணவு வசதி, இது மாதிரி செப்பரேட்டாக பிரித்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சண்டே ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. சண்டே நீங்கள் வெளியிலையும் போயிட்டு வந்துக்கலாம், ஃப்ரீயாக வெளில போயிட்டு வந்துக்கலாம். கம்பெனியில் கொடுக்குற டைமுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப அவுட் பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். அந்த டைமுக்கு உள்ளே வரணும். ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் ஃபேமிலியில் உங்களை அங்கேருந்து நம்பி இங்கே விடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒர்க் லோடிங் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கட்டுமேங்கிறதுனால சண்டே உங்களுக்கு ஃப்ரீயாக விடுறாங்க. அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க வேண்டாம். என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். அதேமாதிரி சேலரி பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நானும் போயிட்டு நேற்று சாட்டர்டே போயிட்டு சேலரி டேட்டில் ஃபுல்லாகவே அங்கே இருந்தேன். ஒவ்வொருத்தருக்காக கூப்பிட்டு நீட்டாக எவ்வளோ சேலரியோ அது கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான கம்பெனிங்க. கம்பெனியோட வீடியோஸு, ஹாஸ்டலு, கேன்டீன் ஃபோட்டோ இது எல்லாமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மேலே என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரும்போது முக்கியமாக என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், பாஸ்புக்கு ஜெராக்ஸு, 2 பாஸ்போர்ட் நகல் ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக கால் பண்ணும்போது தெளிவாக அட்ரஸ் கேட்டுக்கோங்க. இதில் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கம்பெனியோட அட்ரஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கம்பெனிக்கு இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதேமாதிரி ஸ்பின்னிங் மில்லுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்பின்னிங் மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் இயங்கி வந்துட்டுருக்கு. இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில் அனுபவம் உள்ளவங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபேமிலிக்கு தனியாக ரூம் எல்லாமே குவார்ட்டர்ஸ் இருக்குது.
இல்லை வெளியில் தங்கிக்கிறவங்களுக்கு மந்த்லி வந்து 1000 ரூபா வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்ட்டுக்கு நீங்கள் இருந்துக்கணும். அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வாங்கிக்கணும். கம்பெனிலேருந்து எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்துட்டு சார் நாங்கள் ஃபேமிலியோடு வந்துவிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த வசதியில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரூம் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க, மற்ற எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 வரையும் கொடுக்குறாங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு 380 வரையும் கொடுக்குறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு. டெய்லி வந்து 1.5 ஷிஃப்ட்டு நடக்கும், 2 ஷிஃப்ட்டுக்கு நடக்கும். மொத்தம் 3 ஷிஃப்ட்டு கம்பெனி இயங்கி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷிஃப்ட்டு பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து மதுரையில் வந்து ஸ்பின்னிங் மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி சேலரி மட்டும்தான் கொடுக்குறாங்க. அங்கே வீக்லி சேலரிலாம் கிடையாது. மந்த்லி சேலரி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் சேலரி வரும். மந்த்லி 5ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் வந்து வீக் ஆஃப் வந்து உங்களுக்கு லீவ் வருது. ஃபுட்டும் நல்லாயிருக்கும். அங்கேயும் போய்ட்டு நான் கம்பெனியெல்லாம் விசிட் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. 90% குவாலிட்டியாக இருக்குது. 100% நான் சொல்லலை, 90% இருக்குது. அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரூமு அண்டு ஃபுட்டு ரெண்டுமே வந்து உள்ளே ஃப்ரீயாக இருக்குது. பேச்சுலராக வர்றவங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி தங்கும் விடுதி அங்கே இருக்குது. 2 பேருக்குமே தங்கும் விடுதி ப்ளஸ் வந்து உணவு ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு மட்டும் ஃபுட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 1000 ரூபா ரெண்ட்டும் கொடுத்துக்கணும். ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரூம் அவைலபிளாக பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. பட் என்னென்னா நீங்கள் வந்து ரெண்ட்டு கொடுத்துக்கணும், ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கணும். சிங்கிளாக வர்றவங்களுக்கு, பேச்சுலராக வர்றவங்களுக்கு தான் உள்ளே வந்து ரூமும் ஃப்ரீ, ஃபுட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மில்லோட வீடியோஸும் வந்து நான் வந்து பின்னாடி வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நேராக மதுரை மாட்டுத்தாவணி வந்து இறங்கிட்டு 5வது பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா ராஜபாளையம் பஸ் நிற்கும். அந்த ராஜபாளையம் பஸ்ஸில் ஏறி டி கல்லுப்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு மேலே என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. கம்பெனிலேருந்து கம்பெனி வண்டி வச்சு உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அங்கேயும் வரும்போது என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா சேம் இதே தான், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் புக்கு, 2 ஃபோட்டோ. மெயினாக வந்து ஆதார் கார்டில் வந்து உங்களோட டேட்டு, மந்த்து, இயரு 3மே உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி டேட்டு, மந்த்து, இயரு, உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இணைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இஎஸ்ஐ, பிஎஃப் உங்களுக்கு வந்து பிடிக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. நாளைக்கே நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து வேலை விட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ இஎஸ்ஐ, பிஎஃப் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைலுக்கே வந்து மெசேஜ் வந்துடும். இதனால தான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. வரும்போதே நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துகிட்டு கூட சரி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் இந்த சார் வீடியோ போட்டிருக்காங்க உடனே போய் ஜாயின் பண்ண அவசரங்களாம் இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ எனக்கு கால் பண்ணாலும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேக்கன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வேலை வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்து ₹1 கூட நம்ம அமௌண்ட் வாங்குறது கிடையாது. வெளியில் போய் வேலை தேடுறவங்க வந்து அமௌண்ட்டு கட்டி ஏமாற வேண்டாம். நிறைய ஏஜென்சி, மேன்பவர் ஏஜென்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம யாருக்குமே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்குமே அமௌண்ட் வாங்குறது கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு டைம் பாஸ்க்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதுவும் கால் பண்ண வேண்டாம். வேலை வேணுங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து கால் பண்ணிட்டு வேலை கேளுங்க. நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். கட்டிங் செக்ஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கட்டிங் செக்ஷன் காமிக்கிறோம். கட்டிங் செக்ஷன் அடுத்தது வந்து இந்த கட்டிங் செக்ஷனில் பீஸ் எல்லாமே கட் பண்ணி அந்தந்த பாட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்தா நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஏரியா கொண்டு போவாங்க. இது எல்லாமே சைஸ் வாரியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கட்டிங் செக்ஷனுக்கு ஆள் தேவைப்பட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தமிழால் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்து வந்து நம்ம வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலேருந்தும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 35 வயசுக்கு உள்ளவங்க, பெண் பணியாளர்கள் அதிகமாக ஆள் எடுத்துகிட்டு இருக்குங்க. அதிகமாக பெண் பணியாளர்களுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இது ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாம் தச்சு முடித்து பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கட்டிங், லே கட்டிங்கு. இந்த கட்டிங் செக்ஷனுக்கும் வந்து பெண் பணியாளர்கள் ஆள் தேவைப்படுறாங்க. ஸ்டிக்கரிங் அடிக்கிறதுக்கு, சைஸ் பிரித்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் தேவைப்படுறாங்க. இது ஃபினிஷிங் ஏரியா. செக்கிங் முடிச்சுட்டு அயனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் ஏரியா. ஃபினிஷிங்லேயும் வந்து லேடிஸ் வந்து அயனிங் ஆள் இருக்காங்க, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் ஃபினிஷிங் ஏரியா தான். கம்பெனி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா எல்லாருமே வீக்லி சேலரி கேட்பீங்க. அந்த வீக்லி சேலரி பண்ணி கொடுக்குற கம்பெனிங்க. பெண் பணியாளருக்கு கேண்டீன் வசதி இருக்குது, ஹாஸ்டல் வசதி இருக்குது, ப்ளஸ்ஸு வீக்லி சேலரி இருக்குது.
கிராமத்துலேருந்து வர்றவங்க வந்து எனக்கு வாரம் குழு கட்டணுங்க, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மாத சம்பளம் செட் ஆகாது, வார சம்பளம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுங்கள். வீக்லி சேலரி வெள்ளிக்கிழமை சேலரி கிரெடிட் ஆயிருங்க. சனிக்கிழமை பேங்க் லீவ்னா வெள்ளிக்கிழமை கிரெடிட் ஆயிரும். இல்லை சனி ஞாயிறு தொடர்ந்து 3 நாள் லீவ் வந்தால் மட்டுமே திங்கட்கிழமை சேலரி கொடுக்கப்படும். மற்ற நாள் எல்லாமே வெள்ளிக்கிழமை நைட்டே உங்களுக்கு சேலரி ஏறிடும். இந்த ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபினிஷிங் செக்ஷன், பேக்கிங்கு அண்டு ஃபினிஷிங் செக்ஷன். இது கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ ஃபினிஷிங்கில் உள்ளவங்களுக்கும் பேக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அதிகமாக டைலர் பணியாளர்கள் தான் அதிகமாக நமக்கு கேட்குறாங்க. சிங்கர், ஓவர்லாக், ஃபேட்லாக் இந்த 3த்துக்குமே வந்து டைலர் பணியாளர்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்தது செக்கிங், ஹெல்ப்பர், பேக்கிங் இது எல்லாத்துக்குமே ஆள் கேட்டுட்ருக்காங்க. இந்த கம்பெனியை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. மிகப்பெரிய கம்பெனிங்க. அதே மாதிரி போனஸ் வசதியும் இருக்குது, உங்களுக்கு கேன்டீன் வசதியும் இருக்குது. அடுத்தது இது வந்து ஆஃபீஸ் செக்ஷனுங்க. படித்தவங்களுக்கு வந்து அலுவலகத்தில் வந்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம். படிக்காதவங்களுக்கு உள்ள கம்பெனியில் வேலை பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 300 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கேன்டீன் வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேன்டீனை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, அவ்வளோ நீட்டாக இருக்கும். அப்போக்கப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நீட்னஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடிநீர் வசதி. குடிநீர் வந்து கூலிங் வாட்ரு, ஹாட் வாட்ரு, நார்மல் வாட்ரு 3 வாட்டருமே பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கதிரபர்ணா யூடியூப் சேனலில் பாருங்கள். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை பார்த்து வேலைக்கு வந்தவங்க இதுவரையும் வேலையை விட்டு திரும்பி போனது சரித்திரமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயனிங் செக்ஷனுக்கு ஆள் கேட்டிருக்காங்க. அயனிங்லாம் பாருங்கள் எப்படி அயனிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அயனிங்கில் அவ்வளோ அருமையாக ஸ்பீடாகவும் அயன் பண்ணலாம், பீஸ் ரேட்டுக்கு அயன் பண்ணிக்கலாம், இல்லை ஷிஃப்ட்டு அடிப்படையில் அயன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆள் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் இவங்க வந்து பீஸ் ரேட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பீஸ் ரேட் வேலை பார்க்கும்போது அவங்க கையில் எவ்வளோ பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து அயன் மாஸ்டர் வேலை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 வந்து குறைஞ்சது 1200 இன்னும் ஸ்பீடாக இதோட ஸ்பீடாக வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அயன் மாஸ்டர் அவர் கையும் காலும் உடம்பெல்லாம் எப்படி ஆடுது பாருங்கள், எப்படி அயன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் அயனிங்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஸ்பீடாக அயன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அயனிங்க. இவ்வளோ ஸ்பீடாக அயன் பண்ணுறாங்கன்னா ஒரு பீஸுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பீஸுக்கு வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா 20 பைசா ஒரு பீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பீஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரூபா 50 பைசா 1.25 வரலையும் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 வரலையும் 1.5 ஷிஃப்ட்டு கிட்ட வேலை பார்த்துருவாங்க. கண்டிப்பாக வேலை பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து வேலை பழகி கொடுத்துட்ருக்காங்க அயனிங்கில். இது வந்து பேக்கிங் செக்ஷனுங்க. பேக்கிங் செக்ஷனில் வந்து ஒரு சிங்கிள் டேக் எக்ஸாம்பிள் வந்து பீஸ் ரேட்டில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிங்கிள் டேக் இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒரு டேகுக்கு 50 பைசா, ஒரு கவருக்கு 50 பைசா, அந்த ஒரு ஸ்டிக்கர் விட்றாங்க, அந்த ஸ்டிக்கருக்கு வந்து 30 பைசா. அப்போ ஒரு டேக் அடித்து ஒரு கவர் போட்டாங்க, ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னா ரூபா 30 பைசா அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக் ஃபுல் ஸ்லீவ் அயன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டில் அயன் பண்ணாங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து 2.25 ரூபாயிலேருந்து 2 ரூபா 50 பைசா வரலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை பார்த்தாங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 550 வரலையும் ஷிஃப்ட்டுக்கு கொடுப்பாங்க. 500 to 550 வரலையும் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 800 வரலையும் வேலை பார்ப்பாங்க ஷிஃப்ட் அடிப்படையில். கம்பெனி ஷிஃப்ட் அடிப்படையில்னா 800 வேலை பார்க்கலாம். இதே பீஸ் ரேட்டாக இருந்தாக்கா 1200 கம்மி இல்லாமல் ஒரு அயன் மாஸ்டர் வேலை பார்ப்பாங்க. நார்மலாக இப்போ தான் பழகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு 700 800 வந்து வேலை பார்ப்பாங்க. அயனிங்கும் ரொம்ப ஆளும் நிறைய தட்டுப்பாடு இருக்குங்க. அயனிங் தெரிஞ்சவங்க வேலை இல்லாமல் நான் ஊரில் இருக்கேங்க, அயனிங் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.